சங்கீதம் 112 6 முதல் 8 வசனங்கள். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். கர்த்தருடைய வார்த்தையிலே உங்கள் இருதயத்தை உறுதியாயிருக்க பண்ணுவது எப்படி என்பதை குறித்து போதித்து வருகிறோம். உறுதியாயிருக்கிற இருதயத்தை பற்றி தான் இந்த 112ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாயிருக்கிற இருதயம், ஆகவே தான் அது அசைக்கப்படாத இருதயமாக, பயப்படாத இருதயமாக, திடனாயிருக்கிற இருதயமாக, எல்லா சூழ்நிலைகளிலும் பயப்படாமல் திடனாயிருக்கிற இருதயமாக இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 112ஆம் சங்கீதம் உங்களையும் என்னையும் குறித்த ஒரு படம். மீட்கப்பட்ட ஜனம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சித்தரிக்கிற ஒரு படமாக இது இருக்கிறது. இதை தினந்தோறும் வாசித்து கொஞ்சம் தியானிக்க வேண்டும். இதில் இருக்கிறபடி தான் நீங்கள் இருக்க வேண்டும். அசைக்கப்படாதவர்களாக, இருதயம் திடனாக இருக்கிறவர்களாக, உறுதியாக இருக்கிற இருதயத்தை உடையவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் நாம் இப்படி இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு சில சத்தியங்களை எடுத்து நம்முடைய இருதயத்திலே அதை குறித்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், வைக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் முதலாவது சத்தியம், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னால் போகிறதுக்கு வழியை கிளியர் பண்ணுங்க. பழைய வாழ்க்கையை பற்றி, பழைய தோல்வியை பற்றியே யோசித்து அதே ஒரு பெரிய குப்பை மாதிரி முன்னால் கிடக்கும்போது நம்ம முன்னால் போக முடியாமல் இருக்குது. பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா பழசையே போட்டு மென்னுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதையே யோசித்துக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் புதிதாயின, நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் நினைவிலே வைக்க வேண்டும். ரெண்டாவது, உங்களுக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். அது மனதில் இருக்கணும். தைரியம் இருக்கணுமா? அசைக்கப்படாத ஒரு இருதயம் இருக்கணுமா? உறுதியான ஒரு இருதயம் இருக்கணுமா? அப்போ எனக்குள்ள இருக்கிறவர் பற்றி எனக்கு ஒரு பெரிய அறிவு உண்டாகணும். எப்படிப்பட்டவர் எனக்குள்ள இருக்கிறார்? அவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் மிகவும் பெரியவராக இருக்கிறார் என்பதை மனதில் வைக்க வேண்டும். மூன்றாவது, நான் நீதிமான். இது ஒரு சத்தியம், ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக இருக்கிறேன். பாவி இல்லை, ரட்சிக்கப்பட்ட பாவி இல்லை, மீட்கப்பட்ட பாவி இல்லை, ஞானஸ்தானம் பெற்ற பாவி அல்ல, பரலோகம் போகிற பாவியும் அல்ல. நான் நீதிமானாக இருக்கிறேன். பாவிங்கிறதே மறந்துடணும். நீதிமான் என்கிற உணர்வு மேலோங்க வேண்டும், இல்லையா? சரி, இப்பொழுது நான்காவது காரியத்துக்கு வந்திருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், த ரியாலிட்டி ஆஃப் ஆர் ரிடம்ஷன். நம்முடைய மீட்பு எவ்வளவு நிஜமானதாக இருக்கிறது என்பதை குறித்து சைலண்டாக இருக்கணும். நம்முடைய மீட்பு எவ்வளவு நிஜமானதாக இருக்கிறது என்பதை குறித்த ஒரு உணர்வு நமக்கு உண்டாக இருக்க வேண்டும். நம்முடைய மீட்பு என்று சொன்னது ஏதோ எங்கேயோ நடந்த ஒன்று அல்ல. எனக்கு எப்படி அது எவ்வளவு நிஜமாக இருக்கிறது என்பதை குறித்து ஒரு பெரிய உணர்வு, அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். இந்த மீட்பை குறித்த அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். அது இல்லாமல் இருதயம் உறுதியாக இருக்க முடியாது. இந்த மீட்பை குறித்த அறிவு உண்டாகும் போது பயம் நீங்குகிறது. இந்த மீட்பை குறித்த அறிவு வரும்போது எல்லா விதமான சந்தேகங்களும் நீங்குகிறது. இந்த மீட்பை குறித்த அறிவு உண்டாகும் போது பிசாசை எதிர்த்து நிற்கிறோம். இந்த மீட்பை குறித்த அறிவு உண்டாகும் போது இருதயம் அசைக்கப்படாமல் இருக்கும். மீட்பை குறித்த அறிவு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு அதிகம் உண்டாயிருக்க வேண்டும். என்ன இந்த மீட்பு, இந்த மீட்பின் மூலமாக என்ன நடந்திருக்கிறது என்பதை குறித்த அறிவு உண்டாயிருக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது போய்த்து வருகிறேன். சென்ற வாரத்தில் ஆரம்பித்தோம். அதில் முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், இந்த மீட்புக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. There are 2 sides to this redemption. One is the legal side and the other is the vital side. ஒன்று லீகல் சைடு. அது என்னன்னு சொன்னால், சட்டபூர்வமாக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார், என்ன செய்து முடித்திருக்கிறார். இந்த சட்டபூர்வமாகன்னு சொல்லும்போது அது செய்து முடிக்கப்பட்ட ஒன்று, இனிமே செய்ய போகிற ஒன்று அல்ல, செய்து முடிக்கப்பட்ட ஒன்று. அது இருக்குது, அது ஒரு பக்கம். இன்னொன்று நாம் செய்ய வேண்டிய ஒன்று. இதன் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. பாருங்க, இந்த தேசத்தில் சுதந்திரம் இருக்கிறது, அதுக்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, மனித உரிமைகளை குறித்த சட்டம் இருக்கிறது,
உங்களுக்கும் எனக்கும் என்ன அடிப்படை உரிமைகள் இந்த நாட்டில் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. சட்டம் இருக்குது. அநேகம் பேர் சட்டம் தெரியலன்னா அந்த உரிமைகளை பெற்று வாழப்போகிறது கிடையாது. சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். தெரிகிறது மட்டுமல்ல, அந்த சட்டம் நமக்காக தான் இருக்குது. இது எனக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய உரிமைகள், என்னுடைய ஸ்லாக்கியங்கள், இது எனக்காக இயற்றப்பட்ட சட்டம் என்று சொல்லி நான் போய் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிதான் எல்லாமே நடக்குது பாருங்க. மீட்பை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்றைக்கு கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தாரோ அன்றைக்கே பரலோகம் ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டது. அது என்ன? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பேரில் எவனாவது வந்து விசுவாசம் வைத்தால், யாராவது வந்து விசுவாசம் வைத்தால், யாரா இருந்தாலும் சரி, வந்து விசுவாசம் வைத்து அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவரை விசுவாசித்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப அந்த சட்டத்தின்படி இந்த பூமியிலே ஒரு மனுஷன் கூட அழிந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மனுஷனாவது நரகத்துக்கு போக வேண்டும் அவசியமே கிடையாது. நரகத்துக்கு நான் போயே தான் தீர்வேன்னு சொன்னால் அதை தடை பண்ண போகிறது இல்லை ஆண்டவர். ஏன்னா உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நான் போயே தான் தீர்வேன்னு சொல்லி போனால் அது முட்டாள்தனம். ஏனென்று சொன்னால் அங்கே போக வேண்டியது இல்லை. மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி விட்டார். தேவனோடு சேர்ந்து கொள்வதற்கு பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு வழியை திறந்துட்டாரு. இவர் மூலமா வந்தால் வழி திறக்கப்பட்டிருக்கிறது, சட்டம் உண்டாயிடுச்சு. இவர் மூலமாய் திறக்கப்பட்ட அந்த வழி நிச்சயமான வழி. இது மூடப்படவே படாது. இயேசுவின் நாமத்தில் வந்தால் நிச்சயமா பிதாவினிடத்தில் வந்து சேர்ந்து கொள்ளலாம். இதெல்லாம் பரலோக தேவன் ஏற்றி இருக்கிற சட்டம். எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு, எல்லாம் முடிந்தது. இதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு மட்டுமல்ல, எல்லாமே அப்படிதான். பரலோக தேவன் நமக்காக செய்து வைத்து விட்டார். இன்றைக்கு நாம் வந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த வைட்டல் சைடு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவர் செய்து முடித்திருக்கிறது என்ன என்பதை குறித்தும் நான் விளக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதை விளக்கினால்தான் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்க முடியும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறத பார்த்தீர்கள் என்றால் அங்கே தான் நம்முடைய வெற்றி தோல்வியெல்லாம் அடங்கி இருக்குது பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார். நான் அதை எடுத்துக்கொள்கிறேனா இல்லையாங்கிறத பற்றி தான் என்னுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகிறது என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு இஸ்ரவேல் மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் அங்கே அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள். எங்கே? எகிப்தில் போய் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள். இந்த அடிமைத்தனத்தில் இந்த வாழ்ந்த மக்கள் நிறைய பேர் சொல்லிடுறாங்க, நிறைய கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்களை கொண்டு போய் அங்கே அடிமைகளாக்கினார். கர்த்தன் கிடையாது. கர்த்தருடைய சித்தம் வந்து தம்முடைய மக்களை அடிமையாக்குறது கிடையாது. ஆபிரகாம் அழைத்த போது இந்த சந்ததியார், ஆபிரகாமின் சந்ததியார், இவங்களெல்லாம் நான் அடிமையாக்க போறேன்னு சொல்லி அழைத்தாரா? கிடையாது. சிலர் சொல்றாங்க 17ஆம் அதிகாரத்தில் சொல்லி, ஆதியாமத்தில் கர்த்தர் சொல்லிட்டார், அவனோட உடன்படிக்கை பண்ண போது சொல்லிட்டார், உன்னுடைய சந்ததி எகிப்தில் சென்று அங்கே 430 வருஷங்கள் கஷ்டப்பட்டு அடிமைத்தனத்தில் வாழ்வார்கள், அங்கிருந்து அவர்களை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதனால கர்த்தருடைய சித்தம் தான் அது. கர்த்தருடைய சித்தம் நாங்கள் சொல்லலைங்க, என்ன நடக்க போகிறது என்று சொல்லியிருக்காரு. ஆனால் அது ஏன் நடந்தது என்பது கர்த்தருடைய சித்தம்ன்றதுனால நடக்கல. இவர்கள் வந்து ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்ள விட்ட உடனேயே 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் ஒன்று சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நானே ஆசீர்வதிப்பேன். அன்னைக்கே சொல்லிட்டார், உனக்கு விரோதமாய் யாரும் எழும்ப முடியாது, உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, உன்னை யாரும் ஏழையாக்க முடியாது, உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது, உன்னை எவரும் மேற்கொள்ள முடியாது. இந்த பூமியிலே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். கர்த்தர் சொல்லிட்டாருங்க. அப்பவே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அப்படி வாக்குத்தத்தம் பண்ணினதுனால தான் லோத்துவையும் லோத்துமாவுடைய குடும்பம் போய் சோதம் குமாரா பகுதியில் குடியிருந்த போது அங்கே வந்து அவருடைய உடைமைகள்லாம் கொள்ளையிடப்பட்டு வேறு ராஜாக்கள் வந்து அங்கே வந்து எல்லாத்தையும் கொள்ளையடித்துட்டு போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்டு ஆபிரகாம் தன்னிடத்தில் இருந்த வேலைக்காரர்ல சில 100 பேர்களை கூட்டிக் கொண்டு பெரிய ராஜாக்களுக்கு எதிராக சண்டைக்கு போறான். ஏன்னு சொன்னா கொஞ்சம் கூட யோசிக்கல பாருங்க. அது ஒரு ராஜா இல்லை, பல ராஜாக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இராணுவங்கள் இருக்குது, அவர்களுக்கெல்லாம் ஆயுதங்கள் இருக்குது, அவர்களுக்கு பலம் இருக்கிறது, ஆயுத பலம் இருக்கிறது. கொஞ்சம் கூட யோசிக்கல பாருங்க. அவனுடைய உரிமையை, அவனுடைய ஸ்லாக்கியத்தை அறிந்து வைத்திருந்தான். இதெல்லாம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, எனக்கு எதிராக எந்த மனுஷன் நிற்க முடியாது, என்ன ஆசீர்வதிக்கிறவனை கடவுள் ஆசீர்வதிப்பார், என்ன சபிக்கிறவனை சபிப்பேன்னு சொல்லிட்டாரு.
அப்போ எனக்கு இந்த உலகத்தில் தோல்வி கிடையாது, எனக்கு எதிராக யாரும் நிற்க முடியாதுன்ற அந்த தைரியத்தில் தான் தன்னிடத்தில் இருந்த கொஞ்சம் சில 100 பேரை கூட்டிகிட்டு வேலைக்காரில் கொண்டு போயிட்டு அவன் அந்த ராஜாக்களை எதிர்த்து சண்டை போடுகிறான். அதை குறித்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் தான் அந்த கதையை தொடங்குது, ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிற கதை. 14ஆம் அதிகாரத்திலே போய் பெரிய ராஜாக்களுக்கு எதிராக போரிட்டு அவர்களை வெற்றி கொள்ளுகிறான். வெற்றி கொண்டுட்டு திரும்பி வரும்போது இந்த சோதோம் குமாரனுடைய ராஜாக்கள் அவர்கள் சொல்கிறாங்க, உம்முடைய சத்துருக்களை உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த தேவன். அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அவங்க பார்த்துட்டாங்க ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்ட தேவன். ஆபிரகாமின் தேவன் சத்ருவோடு சேர்ந்துக்கிட்டு இவனை அடிமைப்படுத்துகிறவர் அல்ல. ஆபிரகாமின் தேவன் எதிர்கட்சியில் சேர்ந்துக்கிறவர் அல்ல. ஆபிரகாமின் தேவன் இவனை விட்டுட்டு இவனுக்கு எதிராக இருக்கிறவன் பக்கம் ஜாயின் பண்றவர் அல்ல. ஆபிரகாமின் தேவன் நல்லவர், வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். அவர் சொல்லிட்டாரு, அதன்படிதான் செய்வாரு. ஆகவே சத்துருக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். அவன் சொல்றான், சத்துருக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த தேவன் என்று வாசிக்கிறோம். அப்ப பாருங்க எப்படிப்பட்ட தேவன் என்று அப்பவே ஆபிரகாமுக்கு அது நிச்சயமா தெரிகிறது. ஆகவே தான் எங்க போனாலும் பாருங்க அவர்களுக்கு வெற்றி. அவனை பார்த்து மற்றவர்கள் பயப்படுகிறார்கள். விரோதிகள் மத்தியில் அவனுக்கு வெற்றி, விரோதிகள் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. அவன் பாருங்க, அவன் ஒரு ஊருக்கு போறாங்க, அவனுடைய மனைவியை ஒரு ராஜா எடுத்துக்கிறான் பாருங்க. இவனும் கொஞ்சம் பயந்து போய் பொய்யை சொல்லி ஒரு பாதி பொய், அது ஒரு விதத்தில் அவள் சகோதரி ஆனால் மனைவி, ஆனால் ஒன்று விட்ட சகோதரியும் கூட, கொஞ்சம் லேசாக ஒரு பொய்யை விடுறான், ஏன்னா கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் தல்லேன்னு சொல்லி. கொஞ்ச நேரம் மறந்துட்டான். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்த ராஜா நம்மளை என்ன பண்ண முடியும், எந்த ராஜாவும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு யோசித்து தானே ஒன்றா இருக்காது. கொஞ்ச நேரம் அதை மறந்துட்டு கொஞ்சம் பொய் சொல்கிறான். ஆனால் கர்த்தர் விடல பாருங்க. கர்த்தர் இவன் நினைவு கூறலனாலும் அதை கர்த்தர் கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்து அந்த ராஜாவுடைய வீட்டில் வாதைகள் அன்னைக்கு என்னைக்கு இல்லாத கஷ்டம் அந்த வீட்டில். ஏன்னு சொன்னால் இவனுக்கு விரோதமாக அவன் கிளம்பி இருக்கிறான். கர்த்தர் சும்மா விடுறது கிடையாது பாருங்க. அப்ப கர்த்தர் எப்படி இவனுக்காக நிற்கிறார் என்பதை கவனிக்க வேணும். எப்பவும் விரோதிகளை ஒப்பு கொடுத்துக்கிறவர் அல்ல அவர். அந்த ராஜாவின் வீட்டில் வாதைகள், கடைசியில் அவன் அப்பா அவன் மனைவின்னு சொல்லியிருக்க கூடாதா, இவ்வளோ பெரிய கஷ்டம் என் வீட்டில் வந்துருச்சு, கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு கொடுத்த எல்லா வேலைக்காரிகள் வெள்ளி பொண்ணு எல்லாம் சேர்த்து எடுத்துட்டு போன்னு கொடுத்துட்டான். ஓவர் நைட் பெரிய பணக்காரனாய் வெளியே வந்தான் ஆபிரகாம். இதெல்லாம் கதை வாசிக்கிறோம் பைபிள்ல. அப்போ ஒருவனும், ஒரு ராஜாவும் சரி, எந்த ராஜ்யமும் சரி, எந்த பலமும் ஆயுத பலமும் சரி ஆபிரகாமுக்கு எதிராக நிற்க முடியாது, அவனை அடிமைப்படுத்த முடியாது என்பது தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். நீ அடிமையா இருக்க மாட்ட, நீ என்னுடைய மனுஷன், நீ ஆசீர்வாதமாக தான் இருப்ப, உனக்கு எதிராக வர்றவனை நான் விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அப்படி கங்கணம் கட்டிட்டு இருக்கிறார் பாருங்க. அதனால தான் அவனுடைய பிள்ளை ஈசாக்கு கூட பாருங்க, எல்லாம் பஞ்சத்தில் ஓடுறாங்க, அவன் பயிரிடுறான், 100 மடங்கு அவனுக்கு விளையுது. எந்த நிலத்துல விளையில இவன் நிலத்துல விளையுது பாருங்க. அவனுக்கு ஒரு நம்பிக்கை, என்ன தைரியம் தான் பயிரிட்டு இருப்பான் பாருங்க. எல்லார் நிலத்திலும் விளையிலனாலும் என் நிலத்துல விளையும். ஹலோ, என் கம்பெனி விளங்கும், நான் கையிட்டு செய்கிற வேலைகள் நன்றாக இருக்கும். அவனுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை. ஏன்னா எனக்கு கடவுள் வேறப்பா, எனக்கு என் கடவுள் வாக்கு தத்தம் பண்ணிட்டாரு, எது நல்லா இல்லைனாலும் எனக்கு நல்லா இருக்கும். ஊர்லேயே தண்ணி இல்லை பாருங்க, தண்ணி இல்லாத காடாகி போச்சு, எல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. இவன் போய் கிணத்தை நோண்டுகிறான், இது வரைக்கும் தண்ணீர் வராத கிணத்துல இவன் கை வச்ச உடனே தண்ணி வருது. இவன் கை வச்ச உடனே எதிரிகள் எழும்புகிறாங்க, பொறாம பாருங்க அவனுக்கு. இது எங்க தாத்தா வெட்டின கிணறு, இங்கே தண்ணி வந்திருக்காக்கும், அது எங்கே தண்ணி ஆக்கும். உடனே சண்டைக்கு வந்துடுறான். சண்டைக்கு வந்தோடனே சரிப்பா நான் போகிறேன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போகிறான். அங்கே போய் அங்கே ஒரு கிணத்துல கை வச்சா அங்கேயும் தண்ணி வருது. இது வரைக்கும் தண்ணி வரலாம், ஆனால் இவன் கை வச்சதுனால தண்ணி வருது. ஏன்னா இவனுடைய கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இதற்கு தண்ணி வருது பாருங்க. கர்த்தர் அவன் பக்கம் நிற்கிறாரு. இப்படியே பல இடங்களுக்கு போகிறான், ஒவ்வொரு இடத்துலையும் கிணத்தை நோண்டும் போது தண்ணி வருது. தண்ணி வந்தோன்னா ஆள் வந்துடுறான், எங்கள் தாத்தா கிணறு நீ கிளம்பு அப்படின்னு. என்ன பண்ணி பார்க்குறான், அந்நிய தேசத்தில் போய் குடியிருக்கிறான் பாருங்க. இன்னொரு ஊரில், இவன் நாடே கிடையாது அது, இன்னொரு அந்நிய தேசத்தில் போய் குடியிருக்கிறான். கடைசியில் இவன் கையை வைத்ததெல்லாம் விளங்குகிறது, இவன் தொட்டதெல்லாம் பொண்ணாகிறது, இவன் நிலம் 100 மடங்கு பயிர் உற்பத்தி ஆகிறது. இப்படி இவனுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த ராஜாவும் அந்த ஜனங்களுமே பயந்து போயிட்டாங்க. பயந்து போயிட்டு இவனிடத்தில் ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. இவனை விரட்டி அடிக்கணும்னு நினச்சி, இவனை ஊரின் எல்லைக்கே விரட்டணும்னு நினச்சி, ஒரு இடத்துலையும் போன இடத்துலலாம் இவனை துரத்தி இவன்கிட்ட சண்டைக்கு போன ஆட்கள் கடைசியில் இவனோட ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் பைபிளில் இருக்குது, ஆதியாகமத்தில் வாசித்து பாருங்க.
சிலர் சொல்கிறாங்க ஆதியாமெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்குது பிரதர். ஆதியாம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாஸ்து பாருங்க, அவனோடு கூட வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. என்ன ஒப்பந்தம் பண்ணுறாங்க? நீ வர வர பெரிய ஆளாகிட்டு போயிடுற, அதனால் உன்னுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்பா, எங்களுக்கு எதிராக நீ ஆகிடக்கூடாது, எங்கள் ஆளாக நீ இருக்கணும், அதனால் உனக்கு எனக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த விரோதி ராஜா இவனை பிடித்து பொறாமைப்பட்டவர்கள் இவனோடு கூட வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிற அளவுக்கு ஆகிடுது. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவன் பெருகுகிறான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. எந்த அளவுக்கு அவன் வளருகிறான்? நல்ல தனக்கு என்ன தேவையோ அதற்கெல்லாம் மேலே அவனுக்கு உண்டாயிருக்கும்படியாக, நிறைவு உண்டாயிருக்கும்படியாக வளர்றான். ஆனால் அது மட்டும் வளர்ச்சி அல்ல, மற்றவன் பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு வளருகிறான். அதுவும் முழுமையான வளர்ச்சி அல்ல. பொறாமப்பட்டவன், எதிர்த்தவன், விரோதி கூட வந்து ஒப்பந்தம் செய்கிற அளவுக்கு, பயந்துகிட்டு வர்ற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் முழுமையான ஆசீர்வாதம். அப்ப விரோதிகள்லாம் பாருங்க, இவனை பார்த்து பயப்படுறான். எல்லாம் இவனை அடிமைப்படுத்துறதுக்கு யாரும் யோசித்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆள், பெரிய உலகத்திலே பெரிய பணக்காரன், பலம் வாய்ந்தவன், இவன் கடவுள் இவன் பக்கத்தில் இருக்கிறாரு. இவனும் இவன் சந்ததியும் தொட்டதெல்லாம் பலிக்கிறது, தொட்டதெல்லாம் விளங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதியாக இவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பயந்து போயிருக்கிறார்கள். இவர்கள் எகிப்துக்குள்ள போனாங்க. கதையை ஞாபகம் வச்சுங்க. அதனால கதையை வந்து நான் சொல்ற விதத்தில் ஞாபகம் வச்சுங்க. கரெக்டா யாரும் சொன்னது ஞாபகம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. யோசேப்பு அங்க போய் எகிப்தில் போன பிறகு கர்த்தர் அவன் பக்கம் தாங்க இருக்கிறாரு. இவனை தூக்கி குழியில போட்டான், கொண்டு போய் போத்திபார் வீட்டில் விட்டு அங்கிருந்து தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஒன்றும் நடக்கல. இவனை எந்த குழியில போட்டாலும் மேலே வருவான், இவன் எந்த ஜெயிலில் போட்டாலும் வெளியே வருவான். இவனை தடை செய்யவே முடியாது, இவனை தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆள் பாருங்க, வெளியே வந்தது மட்டுமல்ல, மேலே டாப்புக்கே வந்துட்டான். அந்த தேசத்துக்கே ஒரு அதிபதியாக, ஒரு பிரைம் மினிஸ்டராக கர்த்தர் இவனை உயர்த்துகிறார். ஒரு அந்நிய தேசத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. ஹலோ, இது யார் பண்ண வேலை? கர்த்தர் செய்கிறார். அவன் சொல்லுகிறான், பார்வோனுக்கே கர்த்தர் என்னை அப்பனாக வைத்தார். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, எந்த தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்களோ அந்த தேசத்தில் கர்த்தர் இவனை அடிமையாக கொண்டு போல. கர்த்தர் எவ்வளவு பேர் இவனுக்கு எதிர்த்து நின்னாங்க, எல்லா விரோதிகள்கிட்டையும் இவனுக்கு ஜெயத்தை கொடுத்து இவன் பக்கம் நின்று இவனை தூக்கி விட்டு இவனை ராஜாவை விட பெரியவனா உயர்த்திட்டார். உண்மையிலே போனா பேருக்கு தான் அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கான ஒழிய, யோசேப்பு சொல்றான், நான் தான் அவனுக்கு அப்பன், அவன் பிழைக்கணும்னா என்கிட்ட இருக்குது, என்னாலதான் அவன் பிழைக்கிறான், அப்படி என்ன கர்த்தர் ஆக்கினார் என்று சொல்லுகிறான். அப்ப பாருங்க, கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாலும் வாசிக்கிறீங்க. ஆனால் என்னவா இருந்தார்கள், என்னவா வச்சார் கர்த்தர்? அங்கே போய் அவனுக்கு அவ்வளோ பெரிய உயர்வை கொடுத்து அவனுடைய குடும்பத்தாரெல்லாம் அங்கே கொண்டு வந்து அந்த பார்வோன் அவர்களுக்கு ஒரு தேசத்தின் ஒரு நல்ல செழிப்பான பகுதியை நல்ல பகுதியை தருகிறான். அங்கே போய் அவர்கள் குடியேறுகிறார்கள். அங்கே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்க? எங்கே போனாலும் இவங்க பிரச்சனை என்னன்னா, எல்லாருக்கும் இவங்களை பார்த்தா பொறாமை. ஏன்னா இவங்க இருக்கிற அந்த சைடு வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்குது. அப்படி பார்த்தா அவங்க சைடு தான் நல்லா இருக்குது, பச்சை பசேர்னு இருக்குது. அவங்க கிணத்துல தான் நல்லா தண்ணி வருது, அவங்க நிலத்துல தான் நல்லா விளையுது. அதனாலேயே பொறாமை பாருங்க. பொறாமை வந்து அப்புறம் அவர்களுக்கு எதிராக ஜனங்கள் கிளம்பி இவளை ஒடுக்க வேணும்னு நினைக்கிறாங்க. வேதத்தில் எழுதியிருக்கு, அவர்களை ஒடுக்க ஒடுக்க அவர்கள் பெருகினார்கள், பலத்தார்கள் என்று சொல்லி. அப்ப பாருங்க, அவன் ஒடுக்கிறான், இவர்கள் பலக்கிறார்கள், பலத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒடுக்க ஒடுக்க இன்னும் பலத்து போகிறார்கள். குழந்தை பிறந்தா, ஆண் குழந்தை பிறந்தா உடனே கொல்லுன்ற. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? குழந்தை பிறக்கிறது பிரசவத்தை ரொம்ப சுலபமாக்கிட்டாரு. அந்த மருத்துவச்சிகள் சொல்றாங்க, போறதுக்குள்ள பெத்துக்கிறாங்க. அவங்க பெத்துட்டு ஒன்றும் நடக்காது போல அவங்க பாட்டு சமையலுக்கு மேல் செஞ்சுட்டு எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு. என்னன்னு கேட்டா இப்போதான் காலையில் தான் பிறந்துச்சுன்றாங்க. அவ்வளோ சுலபமா முடிஞ்சு போகுது கதை. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவருடைய விரோதிகள் எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆக்குறாரு. இருந்தாலும் பாருங்க என்ன பிரச்சனை, அவர்கள் ஏன் அடிமைகளானாலும் சொன்னா, எல்லாரும் சொல்றாங்க யோசேப்பை தெரியாத ஒரு பார்வோன் ஒருத்தன் வந்தான், யோசேப்பு யாருன்னு தெரியாதவனுக்கு, அதனால அவன் இவளை அடிமைப்படுத்தினான்னு. கிடையாது. கர்த்தரையும் கர்த்தருடைய உடன்படிக்கையும் கர்த்தருடைய அன்பையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் அறிந்து கொள்ளாத, உணர்ந்து கொள்ளாத, உணர்வில்லாத ஒரு சந்ததி உருவாயிற்று. ஆகவே தான் அவர்கள் அடிமைகளானார்கள். பார்வோனுக்கு அந்த கர்த்தரை தெரியலன்னா இவங்க எல்லாம் காமிக்கணும் அந்த கர்த்தரை. இந்த கர்த்தர் யாருன்னு. கர்த்தரை மறந்து விட்ட ஜனம், பின்வாங்கி போன ஒரு ஜனம், வாக்குத்தத்தத்தை நினைவில் வைக்காத ஒரு ஜனம், கர்த்தர் நல்லவர் என்பதை எண்ணி பார்க்காத ஒரு ஜனம்,
அப்படிப்பட்ட ஒரு ஜனம் உருவாகினதுனால தான் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளானார்கள். அப்பனா என்ன அர்த்தம்? விடுதலை இவருடைய உரிமை, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். விரோதிகளுக்கு மேல ஜெயம் என்கிறது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு, அது ஆசீர்வாதம். கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், ரத்த உடன்படிக்கை. அதுல சொல்றார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. கர்த்தருடையதெல்லாம் அடிமைத்தனமா கிடையாது. கர்த்தர் சொன்னார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்லி அவனை உடன்படிக்கையிலே தேவனுக்கு சொந்தமான எல்லாம் இவனுக்கு சொந்தம்னு சொல்லி அப்படி ஆக்கியிருக்காரு. ஆனால் இந்த ஜனங்களோ அதை குறித்த எந்த அறிவும் இல்லாமல் இருக்கிறார்கள். அவன் ஏன் வெற்றிகரமா வாழ்ந்தான்னு சொன்னா, அவன் அந்த உடன்படிக்கை குறித்த ஒரு பெரிய அறிவு. அதனால்தான் குழந்தை இல்லாத போது கூட கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போல பூமியின் மணலத்தை போல ஆக்குவேன் என்று சொன்னபோது அவன் தன் மனைவியாகிய சாராளுடைய கற்பம் செத்து போனதை குறித்து எண்ணாமல், தன்னுடைய சரீரம் செத்து போனதை குறித்து எண்ணாமல், கடவுளுடைய வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து எண்ணி அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் கண்ணெல்லாம் எங்க இருக்கு பாருங்க, குழந்தை இல்லையேன்றதுல விட்டுட்டான், அதை விட்டு போயிட்டான், சஞ்சலத்தை விட்டுட்டான், அவன் நம்பிக்கையை விட்டு விட்டான். தன் மனைவிக்கு என்ன வயசு, தனக்கு என்ன வயசுங்கிறத பார்க்காம கர்த்தர் சொன்னார் அதை நிறைவேற்றுவார் என்கிறதையே பார்த்து கொண்டு விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதி என்று எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ கொஞ்சம் கவனித்து பாருங்க, அவன் எப்படி வாழ்ந்தான், ஈசாக்கு எப்படி வாழ்ந்தான். எல்லாம் ஊரை விட்டு ஓடுறாங்க, ஆனால் அவன் பயிரிட்டான், அவன் நின்னான், அவன் செழிப்பை அவன் கண்டான். இது என்னுடைய உரிமை, நான் செழிப்பாக தான் இருப்பேன், எனக்கு தரித்திரம் கிடையாதுன்னு நிற்கிறான் பாருங்க. அவன் டேக்ஸ் a stand. அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்கிறான். தான் யாரு, தனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தன்னுடைய தேவன் யார், எனக்கு என்ன செய்வார் என்று பயந்து ஓடல. எல்லா சூழ்நிலை மறுத்து நிற்கிறான். யாக்கோபும் அப்படியே, எல்லாரும் அப்படிதான், யோசேப்பும் அப்படியே. ஆனா இப்போ ஒரு சந்ததி கிளம்பி இருக்குது. அந்த சந்ததி என்ன, நிக்க தெரியாத சந்ததி, வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ள தெரியாத ஒரு சந்ததி, கர்த்தரை நம்ப தெரியாத ஒரு சந்ததி. கர்த்தர் என்னுடைய தேவன் என்று தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு செய்ததை எனக்கு கர்த்தர் செய்வார். ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல அவனுடைய சந்ததிக்கும் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்து அதை எடுத்துக்கொள்ள தெரியாத ஒரு சந்ததி. கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு, இவர்கள் அதை எடுத்துக்கொள்ள தெரியல. அதுதான் அந்த பாயிண்ட் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு சந்ததி. அதனால தான் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 430 வருஷமா அங்கே அடிமைத்தனத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்து இந்த பக்கம் வர்றதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு அடிமைத்தனம் அவர்களுடையதல்ல, அவருடைய உரிமை, சுதந்திரம். அடிமைத்தனத்தில் இருந்திருக்க வேண்டியதே கிடையாதுங்க, இருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவர்கள் இருந்தார்கள். ஏன்? அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது, கர்த்தர் தங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு உணர்வு கிடையாது. அப்போ பாருங்க, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அது ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஜனத்தினுடைய ஒரு படமாக இருக்கிறது. இன்றைக்கும் இது சாத்தியம். ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டு இந்த உடன்படிக்கைக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக இருந்தும் இன்றைக்கு விசுவாசிகள் பாவத்திலும் தோல்வியிலும் விரக்தியிலும் ஒன்றுமில்லாமையிலும் தரித்திரத்திலும் எல்லா நோயிலும் எல்லாவற்றிலும் நாம் கிடக்கலாம், அங்கேயே கிடக்கலாம், அப்படியே தத்தளித்து கொண்டு இருக்கலாம், வாழ்நாள் முழுக்க அதில் கிடக்கலாம். ஏன்னு சொன்னால் நம்முடைய உரிமை என்ன என்பதை குறித்து எண்ணி பார்த்து அதை எடுத்துக்கொண்டு பிசாசை எதிர்த்து நின்று, சூழ்நிலைகளை எதிர்த்து நின்று நம்முடைய உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் நிலைநாட்ட நாம் தவறி விடுகிறோம். அதனால தான் இருக்கீங்களா? அதனால தான் மீட்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே தான் பாருங்கள், இந்த லீகல் சைடு, வைட்டல் சைடு ரொம்ப முக்கியம். கர்த்தர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டார். இப்போ இவர்கள் அதை விசுவாசிக்கணும், அதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. 430 வருஷமா இதை விசுவாசிக்க ஆள் இல்லை, இதை எடுத்து சொல்ல ஆள் இல்லை, இதை நினைவுபடுத்த ஆள் இல்லை. கர்த்தர் மோசேட்ட பேசின உடனே என்ன பேசுறாரு? நான் ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமுக்கு என்ன சொன்னோ அதை ஞாபகம் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அவர் மறக்கவே இல்லை. இந்த 430 வருஷத்தில் எந்த நிமிஷமும் இவர்கள் மட்டும் கண்ணை விழித்து கொண்டு எழுந்து நின்று, இரியா இது என்னது, இது அடிமைத்தனம், நம்மளை எப்படி அடிமையாக்கலாம் அப்படின்னு எழுந்திருந்தார்கள்னா அன்னைக்கே கதை முடிந்திருக்கும், அவருடைய அடிமைத்தனம் முடிந்திருக்கும். அவர்கள் எழும்பவில்லை, ஏனென்றால் அதை குறித்த ஒரு உணர்வு கிடையாது.
கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். மோசேயை அழைத்து வந்து அவனை ஒரு விடுவிக்கிறவனாக ஆக்குகிறார். ஏன்னு சொன்னால், இந்த ஜனங்களுக்கு அந்த ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை நினைவுபடுத்த வேண்டியது, அதை குறித்து பிரசங்கிக்க வேண்டியது, அந்த வாக்குத்தத்தங்களை சொல்ல வேண்டியதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. இருக்கீங்களா? சொன்ன பிறகு தான் அவர்களுக்கு கொஞ்சம் உணர்வு உண்டாகிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பின்மாற்றத்திலே அவர்கள் இருந்தார்கள். கொலோசையர் திருப்போம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்றாரு, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக கர்த்தர் நம்மை ஆக்கியிருக்கிறார். தகுதி உள்ளவர்களாக ஆக்க முடியுமோ ஒழிய அதில் பங்கெடுக்க வைக்க முடியாது. பாருங்க, கொண்டாந்து சாப்பாட்டை மேஜையில் வைக்க முடியுமோ ஒழிய போய் ஊட்டியை விடுவாங்க. தகுதி உள்ளவர்கள் ஆக்கியிருக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நாம் தான் அதில் பங்கடைவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். போய் பங்கடைய வேண்டியது நம்முடைய வேலை, நாம் செய்ய வேண்டியது, அது பங்கடைய வேண்டியது நாம். இதன் அடிப்படையில் தான் பாருங்க, நான் போன வாரத்தில் சொன்ன காரியங்கள்லாம் அதன் அடிப்படையில் தான் சொன்னேன். என்ன? நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூமியிலே எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டு, இந்த பூமியில எதை குறித்தாகவும் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்வார்கள் என்றால் அதை பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர்களுக்கு நிச்சயமாக செய்வார் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 18:19 வாசித்தேன் இல்லையா? எதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. பூமியில எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசித்து காமிச்சேன். நாம் கட்டின பிறகு அங்கே கட்டுறது இல்லை, நாம் கட்டவிழ்த்த பிறகு அங்கே கட்டவிழ்க்கிறது இல்லை. அதில் எப்படி சொல்லி இருக்குது? வாட் திங்ஸ் எவர் இஸ் ஆல்ரெடி பவுண்ட் இன் ஹெவன் யூ பைண்ட் ஆன் எர்த், வாட் இஸ் ஆல்ரெடி லூஸ்ட் இன் ஹெவன் யூ லூஸ் ஆன் எர்த். அப்போ ஏற்கனவே பரலோகத்தில் எது கட்டப்பட்டிருக்கிறோம் அதைத்தான் நாம் இங்கே கட்டுகிறோம். கட்டின உடனே பரலோகம் சொல்லுது, எஸ், ஆமாம், இந்த சட்டத்தின்படி அது செல்லாதுதான். ஆகவே பரலோகம் உங்கள் பக்கத்திலே நிற்கிறது. பரலோக சட்டம், பரலோகத்தின் அந்த சட்டம் சொல்லுகிறபடி நாம் இங்கே செய்யும் போது, நாம் கட்டுகிறதும் கட்டவிழ்க்கிறதும் செய்யும் போது பரலோகம் நம்மோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறது. அப்ப பரலோகமே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதை கட்டுகிறீர்கள், நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்கள் என்று. ஏன்னு சொன்னால், நீங்க கட்டலைன்னா ஒன்றும் கட்டப்பட போறது கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கட்டலைன்னா எதுவும் கட்டப்பட போகிறது கிடையாது. கட்ட அவிழ்க்கலைன்னா ஒன்று கட்டவிழ்க்கப்பட போகிறது கிடையாது. நோய்களையும் வியாதிகளையும் கட்ட வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திரத்தை கட்ட வேண்டும், பிசாசின் வல்லமையை கட்ட வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகத்தை கட்டவிழ்க்க வேண்டும் உங்களுடைய வீடுகளிலே. வெற்றியை கட்டவிழ்க்க வேண்டும், செழிப்பை கட்டவிழ்க்க வேண்டும். எதெல்லாம் கட்டணுமோ அதை கட்டணும், எதெல்லாம் கட்ட அவிழ்க்க வேண்டுமோ அதை கட்ட அவிழ்க்க வேண்டும். குழப்பங்களை கட்ட வேண்டும், சமாதானத்தை கட்ட அவிழ்க்க வேண்டும். அப்ப பாருங்க, எல்லாரும் அழுது கண்ணீர் விட்டு புலம்பி ஆண்டவரத்தில் கண்ணீர் விடுறதுல சாம்பியனா இருக்கிறோம். ஆனால் அந்த கட்டுகிறது கட்டவிழ்க்கிறதுங்கிறத அநேகர் விளங்கி கொள்ளவில்லை. இன்றைக்கு ஜெபம் பண்றதுல கட்டுகிறது கட்டவிழ்க்கிற ஜெபம்னு ஒன்று இருக்கு. ஏன் இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதன் நிமித்தமாக இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் நாம் பூமியில கட்டினா பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நான் ஏன் பூமியில கட்டவிழ்த்தால் பரலோகத்தில் அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் சொன்னா, இந்த மீட்பின் நிமித்தமாக அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீட்புனா என்ன? மீட்பு உண்டாயிருக்கிறபடினாலதான் நான் கட்டினா அது கட்டப்படும், நான் கட்டவிழ்த்தா அது கட்டவிழ்க்கப்படும். அப்ப மீட்புனா என்ன? மீட்பு என்று சொன்னால், இருளின் அதிகாரத்திலிருந்து நான் வெளியே கொண்டு வரப்பட்டு விட்டேன், விடுதலை ஆக்கப்பட்டு விட்டேன். இருளுக்கு என் மேல அதிகாரம் கிடையாது, பிசாசுக்கு என் மேல அதிகாரமே கிடையாது. பிசாசின் அதிகாரத்துக்குள்ளாக நான் வாழவில்லை.
இன்றைக்கு பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். பிசாசுக்கு என் மீது அதிகாரம் கிடையாது. இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். இதுதான் மீட்பு. அப்ப பிசாசு என்னை நோக்கி வரும்போது, எனக்கு எதிராக வரும்போது, எனக்கு எதிராக கிரியை செய்யும் போது, அவனுக்கு அதிகாரம் இல்லை. தொடாதே, உன் கையை எடு என்று சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. ஹலோ, இருக்கா இல்லையா? சட்டப்படி அவன் தொட முடியாது. இந்த வீட்டுக்குள்ள வராதே, உனக்கு இதுல அதிகாரம் கிடையாது. ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேலின் வீட்டுக்குள்ளாக மரணம் வரவில்லை, மரணம் பிரவேசிக்க முடியவில்லை. அந்த பஸ்கா அவள் அனுசரித்த அன்றைக்கு இல்லையா, வர முடியாது. அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது, அந்த வாழ்க்கைக்குள்ள வர முடியாது, சட்டப்பூர்வமாக வர முடியாது. ஆனால் பிசாசு பாருங்க, அவன் ஒன்றும் சட்டப்படி நடக்கிறவன் கிடையாது. அவன் ஹலோ, அவன் எப்படி சொல்லியிருக்குது வேதம்? திருடன்னு சொல்லியிருக்குது. திருடன் சட்டப்படியாக வர்றான்? சட்டத்தில் எங்கே சொல்லியிருக்கு திருடலான்னு? அழிக்கிறவன் சொல்லியிருக்கு. திருடவும் கொல்லவும் அழிக்கும். திருடுறது, கொல்றது, அழிக்கிறது எல்லாமே சட்டப்படி தவறு. அவன் எல்லாத்தையும் சட்டத்துக்கு புறமான விதத்தில் செய்கிறவன் தான். சட்டம் எதெல்லாம் தவறுன்னு சொல்லுதோ அது தவறு செய்கிறவன் தான். அவன் முன்பக்கமாக வர்றதில்லை, பின்பக்கமாக வர்றவன். அவன் ஜன்னலை உடச்சிக்கிட்டு வர்றவன், கதவை உடச்சிக்கிட்டு வர்றவன், ஏமாந்தா கொஞ்சம் லேசாக திறந்து வச்சிருந்தா லொடுக்குன்னு உள்ள புகுந்து கொள்ளுகிறவன். அப்படிப்பட்டவன் தான் பிசாசு. அப்போ அதனால தான் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? நான் விழித்திருக்க வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு இடங்கூடாமல் இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. பிசாசுக்கு இடங்கூடாதீர்கள். அப்போ நான் பாருங்க, பிசாசு வந்துட்டான் பார்த்து பூந்துடும் அப்படி சொல்லலை. இடம் கூடாதுன்னா உனக்கு அதிகாரம் இருக்குப்பா, நீ இடம் கொடுக்காத, வெளியே போ. முதல்ல ஆதாமுக்கு எப்படி சொன்னாரோ அதே போல தான் நமக்கு சொல்லியிருக்காரு. ஏதேன் தோட்டத்தை கொடுத்து இதை பண்படுத்தி காத்துக்கொள்னு சொன்னார். காத்துக்கொள்ள என்ன? இந்த பிசாசை உள்ள விடாத, கேட்டை பூட்டு, கரெக்டாக வச்சிரு, அவனை உள்ள விடாத, அவன் மனுக்குலத்துக்கு எதிரி, உன்னை வாழ்க்கையை கெடுத்து போடுவான்னு சொன்னார். அவன் விட்டுட்டான். அதையே தான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். இடம் கூடாதிருங்கன்னா நீ போன்னு சொன்னா போயிடாது பிசாசு. அப்பேற்பட்ட பிசாசு தான். நீ எதிர்த்து நின்னால் அவன் ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்துருக்கீங்களா? அதை பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என்ன அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. ஆனால் எப்படியோ கிறிஸ்தவர்களுடைய கண்ணில் இது படமாட்டேது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனும் லேசாக எதிர்த்து நிற்பான்னு சொல்லிட்டு இருக்கா? கிடையாது. அவன் எப்படி போவானா? மொல்லமாக திரும்பி போவான்னு சொல்லலை, அவன் ஓடி போவான். எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன், எல்லாம் நல்லா தான் சொல்லுங்களேன், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அவன் ஓடி போகிற பிசாசுங்க. நான் எதிர்த்து நிற்கிறவன், அவன் ஓடி போகிறவன். அப்ப எதிர்த்து நிற்க வேண்டியது என்னுடையது. ஏனென்று சொன்னால் மீட்பின் அடிப்படையிலே. மீட்பு எனக்கு என்னத்தை உண்டாக்கி இருக்கிறது, என்னை எங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறது, மீட்பு எனக்கு எதை கொடுத்திருக்கிறது என்கிறதன் அடிப்படையிலே நான் பிசாசை எதிர்த்து நிற்கிறேன். சுகம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, செழிப்பு என்னுடையது, ஜெயம் என்னுடையது, சமாதானம் என்னுடையது, எல்லா நன்மைகளும் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் பிசாசை எதிர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏனென்றால் மீட்கப்பட்ட எனக்கு எல்லா நன்மைகளும் சொந்தமாயிருக்கிறது. இதில் என்னன்னா, மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்பு நமக்கு 14ஆம் வசனத்தை பாருங்க. மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. உண்டாயிருக்குதுன்னு சொன்னால் இங்கே தான் கன்ஃபியூஷனே பாருங்கள். உண்டாயிடுச்சா இல்லையான்றது தான் நிறைய பேருக்கு சந்தேகம். நிறைய பேர் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க? எதுவுமே உண்டாகலாது போல் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் எப்படி எனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆண்டவரே இறங்குமையா, எப்படியாவது இறங்குமையா. எப்படி இறங்குறது? அவர் செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன இறங்குறது? இறங்குமையா, இறங்குமையான்னு அர்த்தம். அப்படி இல்லை பாருங்கள். அது என்ன காண்பிக்கிறதுன்னு சொன்னால், வாட் இட் பிட்ரேஸ் இஸ் an ignorance of what has already happened. That redemption is already a reality. மீட்பு இனிமே தான் வரப்போகுதுன்னு சொன்னால் இப்போ நான் இறங்குமையான்னு சொல்லிட்டு இருக்கலாம். எனக்கு விடுதலை இனிமே தான் வரப்போகுதுன்னா ஆண்டவரே என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கலாம். எனக்கு இனிமே தான் அவர் ஏதாவது செய்ய வேணும்னு சொன்னால் நான் ஆண்டவரத்தில் இன்னைக்கு கெஞ்சி கொண்டிருக்கலாம். அவர் செய்கிறதெல்லாம் செய்து விட்டார். இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி, எல்லாரும் சொல்லுங்க, விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி, டிரான்ஸ்லேட்டட், அங்கிருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டார்.
ஏன்னா அங்கிருந்து இங்கே தூக்கி கொண்டு இங்கே விட்டுட்டாரு, ஒரு புது ராஜ்யத்துக்குள்ளே விட்டுருக்கிறாரு. அது ஏற்கனவே நடந்து முடிந்தது. நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் தூக்கி கடந்த காலத்தில் போட்டுறோம். கிறிஸ்தவங்களை பாருங்கள், எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்க, அது ஈசாக்குக்கு கொடுத்தது, அது யாக்கோபுக்கு கொடுத்தது அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி கடந்த காலத்தில் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இந்த பாதி பைபிளில் பாதியாக பிரித்து இந்த கடந்த காலத்தில் தூக்கி, அப்புறம் இப்படி சொல்லியிருக்கலாம் அது 2ஆம் வருகைக்கு அப்புறம், அது நீ பரலோகம் போன பிறகு. அப்போ எனக்கு என்னதான்யா இப்போ கெஞ்சிக்கிட்டே கடை, நீ இப்போ ஒன்றும் கிடையாது, எல்லாம் கடந்த காலத்தில், இன்னும் மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாம் எதிர்காலத்தில். அப்போ இப்போ என்னதாங்க இருக்குதுன்னா இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நீ கண்ணீர் விட்டு மன்றாடிக்கிட்டே கெட, ஒன்றும் கிடையாது. இதுதான் கிறிஸ்தவ போதனையா இருக்கு. சில நேரத்தில் பாருங்க, அதுதான் வருந்தத்தக்க ஒரு காரியம். மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ எனக்கு உண்டாயிருக்கிறது என்ன? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை என்னுடையது. பிசாசின் அதிகாரத்திலிருந்து முற்றிலுமாய் நான் விடுவிக்கப்பட்டேன். பிசாசு என்னை தொட அதிகாரம் கிடையாது. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறேன். சட்டப்படி அவன் என்னை தொட முடியாது. எனக்கு உள்ளதை அவன் தொட முடியாது. எனக்கு சொந்தமானதன் மேல அவன் கை வைக்க முடியாது. பல வருஷத்துக்கு முன்னால ஓரல் ராபர்ட்ஸ் என்கிறவர் இப்படி ஜெபம் பண்ணுவார் பாருங்க. பிசாசே, என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கையை எடுத்து போடு, என்னுடைய பணத்திலிருந்து உன்னுடைய கையை எடுத்து போடு. ஏன்னா அந்த திருடன் எப்போ பார்த்தாலும் நோண்டிட்டு இருக்கிறான். கொஞ்சம் அப்படி தரனா டிராயரை திறந்து எடுக்கிற வேண்டியது. அந்த பக்கம் போயிட்டா ஏதாவது போட்டு திறக்கலாமான்னு பார்க்குறான். காசை கொஞ்சம் எடுத்துடலாமா, கொள்ளை அடிக்கலாமா, சரீரத்தை தொடலாமா, சுகத்தை கெடுக்கலாமா, ஏதாவது ஒன்று பண்ணலாமா. திருடி கொள்ளை அடித்து கொல்றதே தான் இவனுடைய வேலை. அதனால சொல்கிறாரு, பிசாசே உடைய கரத்தை எடுத்து போடு. நான் முதல்ல போய் அப்போ தான் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். இது ப்ரோக்ராமை டெலிவிஷனில் பார்ப்பேன். எப்போ பார்த்தாலும் இப்படி ஜெபம் பண்ணார். டெவில் ஐ கமாண்ட் யூ டு டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப். நான் நினைப்பேன், என்னது புது விதமான ஜபமாக இருக்குது. எனக்கு வெறும் மன்றாடுற ஜபம் தான் தெரியும், கெஞ்சுற ஜபம் தான் தெரியும். ஆண்டவரே காப்பாற்றும், கண்ணீரோடு கேட்குற ஆண்டவரே இன்றைக்காவது வரமாட்டீரோ, 3 மாசமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்படி தான் பண்ணிங்க. எனக்கு ஞாபகம், இவர் வித்தியாசமாக சொல்கிறாரு, கையை எடுத்து போடு. நான் சொல்கிறேன், மரியாதையாக உன் கையை எடுங்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், என்ன பண்ணுறாரு. கையை எடுத்து போடணும், அப்படியே கையை காமிப்பார். அவர் எடுத்து போட்டுன்னு சொன்ன உடனே பிசாசு ஓடிட்டான்றது மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தோடு கட்டளை இடுறார் பாருங்க. ஏன்னு சொன்னால் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டார். நான் எவைகளை கட்டுகிறேன் அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தர் ஒரு சட்டத்தை இயற்றி பிசாசுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று மீட்பின் மூலமாய் சொல்லிவிட்டபடினாலே நான் அந்த சட்டத்தை அமல்படுத்துகிற வேலையில் இருக்கிறேன். நீங்க அவர் சொல்லிட்டாரு அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி, அந்த சட்டத்தை இன்றைக்கு நிஜமாய் நான் ஏற்றுக்கொண்டு அது உண்மை என்பதை அங்கீகரித்து என்னுடைய வாழ்க்கையிலே அந்த சட்டத்தை அமல்படுத்துகிறேன், என்ஃபோர்ஸ் பண்றாது. அப்ப நம்முடைய ஜெபங்கள்லாம் எப்படிப்பட்ட ஜெபங்கள்? என்ஃபோர்ஸ் பண்ணுகிற ஜெபங்கள். தேவன் இயற்றிய சட்டத்தை கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே காரியங்களை நடப்பிக்கிற ஜெபங்கள். இருக்கீங்களா? அப்ப மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சிலருக்கு மோட்சம் போன பிறகுதான் மீட்பு உண்டாயதான். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தின் வழியாக வந்ததெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றுவாங்க. கானான் தேசத்தில் நுழையிறதுலாம் என்னன்னு கேட்டால் அது நமக்கு பரலோகம் போகிறது. நம்முடைய கானான் தேசம் எப்போங்கன்னு கேட்டால் பரலோகம். அப்போ இங்கே என்னதாங்க, இங்கே வனாந்திரம். ஆனால் இவங்க சொல்கிற வனாந்திர அளவுக்கு கூட இங்கே இல்லை. பைபிளில் சொல்லியிருக்கிற வனாந்திர அளவுக்கு கூட இங்கே இல்லை பாருங்க. இவங்க சொல்கிற வனாந்திரம் வேற, இது இவங்களுடைய வனாந்திரம், இவங்களா உண்டாக்கின வனாந்திரம், இவங்களை கற்பனை பண்ணி கொண்ட வனாந்திரம். இந்த வனாந்திரத்தில் தரித்திரம் இருந்ததா? இந்த வனாந்திரத்தில் சுகவீனம் இருந்ததா? இந்த வனாந்திரத்தில் தோல்வி இருந்ததா? பாருங்க, அந்த வனாந்திரத்தில் என்னதான் இருந்தது? அவளுடைய பாதரட்சை கூட பழசாகலை, வஸ்திரம் கூட பழசாகலை, அவள் ஒரு நாளும் சாப்பாட்டுக்கு ஏங்கினது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு வனாந்திரம். இன்னைக்கு இவங்க வனாந்திரம் சொல்றது வேற வனாந்திரங்க. இவங்க உண்டாக்குன வனாந்திரம் இது, தங்களுடைய கற்பனையினாலே உண்டாக்குன வனாந்திரம். நான் சொல்லுகிறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நாம் செத்த பிறகு வர்றதல்ல, இப்பொழுதே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் மீட்பின் மூலமா எனக்கு உண்டாயிருக்கிறது. நீங்க எந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? தரித்திர தேசத்தில் வாழலாம், நோய்களின் தேசத்தில் வாழலாம், இல்லாமை தேசத்தில் வாழலாம், வறுமையின் தேசத்தில் வாழலாம்,
குறைவுகளின் தேசத்தில் வாழலாம், அல்லது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வாழலாம். நான் சொல்லுகிறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் தான் நான் வாழ்வேன் என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன். தீர்மானம் எடுக்கணும். இந்த தேசத்தில் தான் நான் இருப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் தான் நான் வாழ்வேன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க பாருங்க. அதனால தான் தீர்மானம் ரொம்ப முக்கியம். நாம் என்ன தீர்மானம் எடுக்கிறோம் அதுதான் நடக்க போகிறது. நான் ஒரு தரமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று மீட்பின் அடிப்படையில் தரமான தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டும். பாருங்க, அப்ப கட்டுகிறது, கட்டவிழ்க்கிறது எல்லாம் மீட்பின் மூலமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த மீட்புக்கு ஒரு பேட்டர்னா இருக்கிறார், முன்மாதிரியா இருக்கிறார். பாருங்க, அவர் இந்த பூலோகத்தில் வந்தபோது அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய அதிகாரத்தை பாருங்க. காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அதட்டினாரா இல்லையா? நோயை விரட்டுகிறார், பிசாசை விரட்டுகிறார். ஒரு வார்த்தை சொல்றாரு, பிசாசை ஓடி போயிடுது. வியாதியை விரட்டுகிறார், எல்லாத்தையும் விரட்டுகிறார். பாருங்க, கட்டளையிடுகிறார், அதன்படியே ஆகிறது. ஏன் அது இல்லைங்க அவர் தேவகுமாரன் அதனால அப்படி ஆச்சு கிடையாது. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுறது, இந்த பூமியில் அவர் வாழ்ந்தபோது அவர் செய்த எல்லா கிரியையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டும் பரிசுத்தாவின் வல்லமையை கொண்டும் தான் செய்தார். ஒரு மனிதனாக இருந்து கொண்டு, மனிதனாய் பிறந்து இந்த பூமியில் வந்து தேவகுமாரனாய் இருந்து செய்து கொள்ள, மனுஷகுமாரனாய் இருந்து இந்த பூமியில பரிசுத்தாவின் வல்லமையினாலும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் எல்லா பெரிய கிரியைகளையும் அவர் செய்தார். அப்படி யோசித்து பாருங்க. அப்ப ஒரு மனுஷனை எப்படி இருக்க வேணும், ஆதாம் எப்படி இருந்திருக்க முடியும் என்று அவரில் பார்க்கலாம். நம்ம ஆதாமை உண்டு பண்ணி கடவுள் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் அவனுடைய கையில ஒப்பு கொடுத்தார், அவன் அதிகாரியா வைத்தார். அந்த அதிகாரத்தை தான் அவன் இழந்து போனான். அன்னைக்கு அடிமையை ஆயிட்டான். அவன் அதிகாரத்தை இழந்திருக்க வேண்டியதில்லை, ஆனால் அவன் இழந்து போனான். அவன் பிசாசின் சொல் பேச்சை கேட்டு இழந்து போனான். இன்னைக்கு ஆதாம் அதை இழக்காமல் இருந்தால் அவன் எப்படி இருந்திருப்பான் என்பதை காட்டுகிறார் இயேசு. இப்படி தான் இருந்திருப்பான்னு காட்டுறார். பிசாசை விரட்டுகிறார், வியாதியை சொஸ்தமாக்குகிறார், அதை விரட்டுறாரு, காற்றையும் கடலையும் அமைகிறார் சொல்றாரு. அது கூட அது இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். காற்றும் கடலும் கூட அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதே என்கிற ஒரு இது பாருங்க. இயேசு பழைய உடன்படிக்கை கீழே தான் வந்தார். இயேசு வந்தபோது இந்த புதிய உடன்படிக்கையில் பாருங்க, பழைய உடன்படிக்கை அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு தான் புதிய உடன்படிக்கை அமலுக்கு வந்தது. அப்போ பழைய உடன்படிக்கையின் கீழே வாழ்றார் அவர். மோசேயை போல தான். பழைய ஏற்பாட்டு காலம் தான் சொல்லணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் முக்காவாசி பழைய ஏற்பாட்டு கால ஸ்டஃப் எல்லாம். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தான் புதிய உடன்படிக்கை பாருங்க. சிலுவை மரணம் உயிர்த்தெழுதுக்கு அப்புறம் தான் புதிய உடன்படிக்கை வருது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் பைபிளில் அதில் இருக்கிற மெட்டீரியல்லாம் முக்காவாசி என்ன, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் வர்ற மெட்டீரியல்லாம் அவருடைய அற்புதங்கள் செய்தது, அவர் போதித்தது எல்லாம் பழைய உடன்படிக்கையின் கீழே செய்த கிரியைகள். பழைய உடன்படிக்கையின் கீழே அவர் செய்கிறார். அப்போ பழைய உடன்படிக்கையின் கீழே அவர் எப்படி செய்தார், எந்த மாதிரி மனுஷனாக வந்தார்? பழைய உடன்படிக்கையின் மனுஷனாக வந்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவராய் வந்தார். அவர்களுக்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டிருந்தோ அதே உரிமை தான் இவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாருங்க வந்தவொடனே என்ன பண்றாருன்னு, ஒரு தேவாலயத்துக்குள்ள போறாருங்க. 18 வருஷமா கூனியா இருக்கிற ஒரு ஸ்திரீ அங்கே வருகிறாள். அவளை பார்த்து சொல்றாரு, 18 வருஷமா இந்த அம்மா கூனியா இருக்குது, ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான், இவள் விடுதலையாக வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவளுக்காக ஜெபம் பண்ணல. ஆண்டவரே எப்படியாவது என்னாவது பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஸ்திரீயே உன்னை விடுதலை ஆக்குகிறேன், ஐ லூஸ் யூ, உன்னை விடுதலை ஆக்குகிறேன், உன்னை விடுதலை ஆக்குகிறேன்றார். ஏன்னு சொன்னா அந்த கட்டை அவிழ்க்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டாயிருக்குது. உன்னை விடுதலை ஆக்குறேன். எதன் அடிப்படையில் விடுதலை ஆக்குனார்? ஆபிரகாமோடு கூட தேவன் பண்ணினார், அதன் அடிப்படையில் தான் விடுதலை ஆக்குகிறார். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் அதையெல்லாம் நினைவு கூறுகிறார். அதன் கீழே தான் வந்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் கிரியை செய்தார், அதன் அடிப்படையில் தான் அற்புதங்களை செய்தார். அந்த உரிமைகள், அந்த ஸ்லாக்கியத்தை தான் இங்கே கொண்டு வந்து அமல்படுத்தினார். அவர் செய்த எல்லா காரியங்களும், அவர் காண்பித்த அதிகாரங்கள் எல்லாமே அந்த ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையின் கீழே வந்த காரியங்கள் தான், அந்த பழைய உடன்படிக்கையின் காரியங்கள் தான். அதை வைத்துக்கொண்டு என்ன பண்றாரு, ஸ்திரீயே உன்னை விடுதலை ஆக்கின்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மா கூனி இருந்த அம்மா நல்லா நிமிந்துச்சு. எப்படி விடுதலை, ஏன் விடுதலை? ஒன்றும் இல்லை, இது ஆபிரகாமின் குமாரத்தி, இப்படி இருக்கக்கூடாது.
இந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தது 18 வருஷமா, அவங்க சொல்லலை இப்படி இருக்கக்கூடாதுன்னு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்படி தான் இருக்கும். இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க. ஒரு இடத்துல பாருங்கள், ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தன் பிறவி குருடன் பாருங்கள், அவனை கொண்டு வர்றாங்க. அவனை கொண்டு வந்த உடனே சீஷர்களே பாருங்கள் எவ்வளோ கெட்டு போயிருந்தாங்கன்னு. இயேசுவின் சீஷர்கள் அவளுக்கே விளங்கலை, இது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய மூதாதையர் செய்த பாவமான்னு கேட்குறான். அப்போ ஓகே, ஆபிரகாம் பிள்ளைகள் இப்படி இருக்கிறது ஓகே அப்படின்ற மாதிரி செட்டில் ஆகிட்டாங்க. யார்? நம்ம பேதுரு, யோவான், இயேசுவின் கூட இருந்த ஆட்களே எல்லாம் யூதர்கள் பாருங்க, எல்லாம் ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள். அவர்களுக்கு எல்லாம் என்ன எண்ணம், இது வந்திருக்குதுன்னா என்னமோ ஒரு காரணம்ப்பா, மூதாதையன் பாட்டன் செய்த பாவமாக இருக்கும், இவங்க அப்பன் செய்ததாக இருக்கும், இவங்க முற்பிதாக்கள் யாராவது செய்ததாக இருக்கும், அதனால இப்படி வந்திருக்குது. நம்முடைய முற்பிதாக்களின் பாவத்தின் மூலமாக எல்லாம் வருதுன்னு சொன்னால் கடைசியில் யாருமே உயிர் வாழ்றது கூட முடியாது. ஹலோ, எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, தலைமுறை தலைமுறையாய் இந்த வாக்கு தத்தத்தை நான் நினைவு கூறுவேன் அப்படின்ட்டார். எத்தனை தலைமுறை ஆனாலும் நான் பண்ணுறது இல்லை, நான் நினைவு கூறுவேன்னு சொல்லிட்டாரு. அதன் அடிப்படையில் தான் ஆசீர்வாதம். ஆனால் யூத மக்கள் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க, இது ஓகே, வியாதியாக இருப்பது ஓகே, பலவீனமாக இருப்பது ஓகே, இது இப்படி தான், அது அப்படி தான் ஆக்கும், அப்படி தான் இருக்குமாக்கும். நான் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க, அதனால தான் இயேசு வந்த பிறகு இந்த பழைய ஏற்பாடெல்லாம் பாருங்கள் இதுக்கு நிழலாக இருக்குது. இயேசு வந்த பிறகு கல்வாரி சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தாருன்னு சொல்லியிருக்குது. தீர்த்துட்டு என்ன சொல்கிறாரு, உலகமெங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். சபையை இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு, நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் எதிராளியாக வைத்திருக்கிறார் சபையை. அதை எதிர்க்கும்படியாக, அதை ஒன்றுமில்லாமலாக்கும்படியாக உலகமெங்கும் என்று சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வியாதியஸ்தர் மேல கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஊரெல்லாம் போய் இதை செய்யுங்கள், இதுக்கு எதிராளியா நீங்க இருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. சபை நோய்க்கும் வியாதிக்கும் எதிராளியாக, அதற்கு விரோதியாக, அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக, நோயையும் வியாதியும் விரட்டக்கூடிய ஒரு சக்தியாக இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு வழங்கலன்னு நினைக்கிறேன். நம்ம டாக்டருங்களும் ஆஸ்பத்திரிகளுமே தேவலாம் போல இருக்கு சர்ச்சை விட. அவங்கெல்லாம் ஒரே ஒரு முனைப்போட வேலை பண்றாங்க பாருங்க. எப்படியாவது 100 கோடியில் இந்த ஆஸ்பத்திரியை கட்டிடணும், இந்த எய்ட்ஸ் நோயை ஒழிக்கணுமாக்கும், இந்த டிபி நோயை ஒழிக்கணுமாக்கும், அந்த நோயை ஒழிக்கிறனாக்கும், இந்த நோயை ஒழிக்கிறனாக்கும். அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்குது. ஏன்னா இதை ஒழிக்கிறேன்னு கங்கலம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சபை ஏன் அப்படி இருக்க மாட்டேங்குது, இதை ஒழிக்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஹலோ, எனக்கு அது ரொம்ப பிடிக்குது. அதனால தான் இந்த டாக்டருங்கெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். சபை எப்படி இருக்கணுமோ அப்படி அவங்க இருக்கிறாங்க, சபை தான் இருக்க மாட்டேங்குது. அவங்க எப்படியாவது ஒழிச்சிடுறது அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க அது ஒழிச்சே தீரணும்னு? என்னுடைய வீட்டிலேருந்து ஒழிக்கணும், என்னுடைய சரீரத்திலேருந்து அந்த நோயை ஒழிக்கணும், என்னுடைய குடும்பத்திலேருந்து அந்த நோயை ஒழிக்கணும். நோய்க்கு நான் எதிரி, இந்த நோய்க்கு நான் விரோதி, இந்த நோய் என்னை அழிக்க வருகிற ஒரு சக்தி, அதற்கு விரோதி நான். அதை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறேன். நான் மீட்கப்பட்டவன், அதற்கு விரோதியாய் நான் நிற்கிறேன். ஊரெல்லாம் சென்று நோயை விரட்டுறது தான் வேலை. ஹலோ, நாங்கள் ஊரெல்லாம் போய் அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் வைக்கிறோம். எல்லாம் கேட்குறேன், என்ன இது அற்புத சுகம்? நோயை விரட்ட வந்திருக்கிறோம். ஆமாம், இந்த ஊரில் விரட்டுவோம், அப்புறம் அடுத்த ஊரில் விரட்டுவோம், அதுக்கப்புறம் ஊரில் விரட்டுவோம், ஊராக விரட்டுவோம். ஏனென்றால் நோய்க்கு எதிரிகள் நான். ஏனென்று சொன்னால் கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். சுகம் நம்முடையது. இருக்கீங்களா? அப்ப இயேசு பாருங்க, அவ்வளவு ஒரு உணர்வு. ஆபிரகாமின் உடன்படிக்கைன்னா அவ்வளவு அவருக்கு. அது எப்படி ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி நோயாளியா இருக்கலாமா? அதுதான் அவருக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்க, இவருடைய எண்ணம் அப்படி இருக்குது, அவங்களுடைய எண்ணம் அப்படி இருக்குதுன்னு. 18 வருஷமா அந்த மாதிரி தேவாலயத்துக்கு தான் வந்துட்டு போகுது. ஒரு நாளும் இவன் இங்கே வாமா கொஞ்சம் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னதே கிடையாது போல இருக்குது. இவர் அன்னைக்கு ஜெபம் பண்ணி அந்த அம்மா குனிஞ்சிட்டு இருந்தது நிமிர்ந்ததுன்னு உடனே அவனுக்கு அவ்வளவு கோபம். ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கு பாருங்க.
இந்த அம்மா குனிஞ்சாம நிமிர்ந்தது ஒரு வேலையாயிடுச்சான். அது எப்படி ஓய்வு நாள்ல எப்படி அதை பண்ணலாம்? நான் நினைக்கிறேன் இப்படி நிமிரும்போது கடக்குன்னு சத்தம் கேட்டிருக்கோம் நினைக்கிறேன். இவ்வளோ கஷ்டமான வேலையை செய்ய வச்சுட்டாரு ஓய்வு நாளில். அப்படியே இருந்தால் பரவாயில்ல. எவ்வளவு அறிவில்லாதவர்கள் பாருங்க. அப்போ சொல்கிறார், ஏன் ஒரு ஓய்வு நாள்ன்றே, ஒரு ஆடு ஒரு குழியில் விழுந்துருச்சுன்னா ஓய்வு நாள் இருக்கனால தூக்கி விட மாட்டேன். ஒரு ஆட்டை காட்டிலும் ஒரு மாட்டை காட்டிலும் எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு மனுஷி இவள். ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரி. வியாதிக்கு இவளுடைய சரீரத்தில் இடமில்லை, நோய்க்கு இந்த சரீரத்தில் இடமில்லை. 100 வயசுல பிள்ளை பெற்ற ஆபிரகாமுடைய பேத்தி இவள். இவள் எப்படி சுகமில்லாமல் இருக்கலாம்? இவளை விடுவிக்க வேண்டாமா? சுகம் அல்லவா இவளுடையது, வியாதி இவளுடையது அல்லவே அப்படின்னு சொல்லி ஒரே தீர்மானத்தோடு அவர் அதை செய்கிறார் பாருங்க. இருக்கீங்களா? அப்ப கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் என்ன மீட்பு என்பதை. மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன நமக்கு உண்டாயிருக்கிறது என்பது குறித்து அறிவு வேணும் பாருங்க. எல்லாத்தையும் கடந்த காலத்திலையும் மிச்சம் மீதியை எதிர்காலத்திலையும் வச்சுட்டு நமக்கு ஒன்றும் இல்லைன்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொன்னால், தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் என்னவெல்லாம் செய்து முடித்தாரோ அதெல்லாம் எனக்கு இப்பொழுது சொந்தமாக இருக்கிறது. அந்த அறிவு நமக்கு வர வேண்டும், அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அப்போ நோயை ஒரு உதாரணமாக சொன்னேன். இப்போ நோய் மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் தரித்திரம், இல்லாமை, வறுமை, இதில் வாழ்ந்து கொண்டிருப்போம். எந்த யூதனாவது அப்படி வாழ்ந்துட்டு இருப்பானா? நீங்கள் பாருங்கள். யூத மார்க்கத்தில் உள்ள ஒரு ஆளும் இந்த தரித்திரத்தை மனசார ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதனால தான் கிறிஸ்தவர்கள் போய் அவங்கள்ட்ட ரொம்ப பிரசங்கம்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க இந்த தரித்திரத்தை பேசும்போது போயிட்டு வாழ்ந்துருவான். ஏன்னா அவன் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் ரொம்ப பெரிய நம்பிக்கை பாருங்க அவனுக்கு. அவன் என்ன சொல்கிறான்? நான் நல்லா தான் இருப்பேன், நான் வியாபாரம் ஆரம்பித்தா நல்லா தான் இருக்கும். அவன் ஃபெயிலாக ஆகிறது இல்லை, அவன் விட மாட்டான். அவன் ஜெயிக்கிற வரைக்கும். அதான் சொன்னேன் இல்லையா, 50 ஓவர் 50 இன்னிங்கு, அது என்னது 50 ஓவரா, ஒன் டே கிரிக்கெட் விளையாடுறது இல்லை நான். ஹலோ, 50 ஓவர் கேமே கிடையாது. நான் எப்பொழுது ஜெயிக்கிறேனோ அப்போ தான் கேம் ஓவர். அது வரைக்கும் விளையாடுவேன். எனக்கு இன்னும் வெற்றி வரலையா, விளையாடுவோம், விளையாண்டுகிட்டே தான் இருப்பேன், விட மாட்டேன். விளையாண்டு நான் ஜெயிக்கிற வரைக்கும் விளையாடுவேன். ஜெயித்த பிறகு நான் சொன்னேன் இல்லையா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டுவேன். அது வரைக்கும் முடியலங்க கேமு. உங்க கேமும் முடியல அது வரைக்கும், உங்க வாழ்க்கையும் முடியல அது வரைக்கும். நின்று கொண்டே இருக்க வேண்டும். கென்னத் ஹேகின் என்ற ஒரு பெரிய பிரசங்கியார் சொன்னாரு, if you are willing to stand your ground for all eternity, you will not stand there very long. அவர் சொன்னாரு, நித்தியமா நான் நிற்கணும்னாலும் நான் இதை நம்பிக்கொண்டு நிற்பேன், இதை விட மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா, நித்தியத்துக்கும் நான் இப்படி தான் நிற்பேன் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதில்லை, கதை முடிஞ்சிடும் சீக்கிரம்ன்றார். ஹலோ, எத்தனை பேர் சொல்றீங்க எவ்வளோ நாளானாலும் விடுறது இல்லை, நான் எதிர்த்து நிற்பேன். நோய் சில நேரத்தில் அது மேற்கொள்ளுகிறது போல இருக்கிறது. நீங்க சொல்லணும், இல்லை இது ஒளியிற வரைக்கும் விட மாட்டேன், 50 ஓவர் இல்லை இது, நான் ஜெயிக்கிற வரைக்கும் இதை விளையாண்டு கொண்டு தான் இருப்பேன். இதை எதிர்ப்பேன், இதுக்கு விரோதி நான், இதை எதிர்த்து நிற்பேன், தரித்திரத்தை எதிர்த்து நிற்பேன். இதை என் மேல ஜெயிக்க நான் விட மாட்டேன். ஜெயித்தது போல தோணலாம், ஆனா இன்னைக்கு எதிர்ப்பேன், நாளைக்கு எதிர்ப்பேன், நாளைக்கு எதிர்ப்பேன், அடுத்த வருஷமும் எதிர்ப்பேன், எத்தனை காலமானாலும் எதிர்ப்பேன். ஒரு தீர்மானத்தை பண்ணீங்கன்னா ரொம்ப நாள் எதிர்க்க வேண்டியதில்லை, ஜெயம் உங்களுக்கு உண்டாயிடும். எதிர்ப்பேன், தீர்மானம் தான் வேணும். தீர்மானம் அவசியம். இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட ஒரு தீர்மானம் தான் குறைவா இருக்குது பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் செய்துட்டார், நாம தீர்மானிக்கணும். நான் என்னத்தை எடுத்துக்கொள்ள போறேன்றதை தீர்மானிக்க வேண்டும். குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, சமாதானம் உண்டாகும் என்கிற தீர்மானம். இந்த குடும்பத்தில் குழப்பம் இருக்காது, இந்த குடும்பத்தில் சச்சரவுகள் இருக்காது. இயேசுவின் நாமத்தினாலே இதை நான் தீர்மானம் எடுக்கிறேன். இப்படிதான் இருக்கும், சந்தோஷமான குடும்பமாக இருக்கும், இது தலை தோங்கும், இது என்னுடைய ஜெயம், என்னுடைய உரிமை, என்னுடைய வெற்றி. எத்தனை நாளானாலும் இதை விடுறதில்லை, கிவ் அப் பண்ணவே மாட்டேன், எதிர்த்து நிற்பேன். எல்லா பிரச்சனையிலும் உண்டு பண்ணுகிற எல்லா சக்திகளுக்கு எதிராக நான் நிற்பேன். ஏனென்றால் மீட்கப்பட்டவன் நான். பிசாசு அலக்களிக்க முடியாது,
பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன் நான். அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறவன் நான். அந்த இருளின் சக்திகளுக்கு என் மேல அதிகாரம் கிடையாது. இருக்கீங்களா? எத்தனை பேர் நிற்க போறீங்க? இல்லை பிரதர், 4 நாளாக பார்க்குறேன். நீங்கள் சொன்னபடி தான் ட்ரை பண்ணேன் 4 நாள். அந்த மாதிரி ஆளுங்க தான் கஷ்டம். 4 நாளாக இருந்தாலும் 40 நாளாக இருந்தாலும் எத்தனை நாளாக இருந்தாலும் நித்தியமாக நான் நிற்கிறதா இருந்தால் கூட அது எதிரியாக தான் நிற்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் நிற்க வேண்டியதில்லை. கூடிய சீக்கிரம் எல்லாம் கிளியர் ஆகிடும். ஏனென்று சொன்னால் அப்பேற்பட்ட ஆளுக்கு பிசாசு எதிர்த்து நிற்பது கிடையாது. எதிர்த்து நில்லுங்கள். ஏனென்றால் மீட்புக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். எல்லாரும் சொல்லுங்க, மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். அப்போ டாக்டர்கிட்ட போனால் அவர் கூட அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைங்கன்றார். நான் செய்கிறேங்க, ஊசி போடுறேன், மாத்திரை கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் கிவ் அப் பண்ணிடாதீங்க. முடிஞ்சது போதுங்க, எத்தனை ஊசி போட்டாச்சு, ஒன்றும் ஆகலை, போய் சேர்றதுக்கு நான் ரெடி அப்படின்ற கூடாது. நீங்கள் போடுங்க டாக்டர், நானும் கூட நிற்கிறேன், பார்த்துடலாம், 2 பேரும் சேர்ந்து இதை ஒன்றும் இல்லாத ஆக்குற வரைக்கும் விடுறதே கிடையாது. நாளைக்கு திரும்பி வரேன் நான், நீங்களும் ரெடியாக இருங்க, நானும் ரெடியாக இருக்கிறேன். இது போகிற வரைக்கும், ஒளிகிற வரைக்கும் விடுறதே கிடையாது. அவங்க பாருங்கள், அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சுட்டு அவன் எதிர்த்து நிற்கிறான். சபை அதை விட பெருசாக கட்டணும் நம்ம. ஏன்னா ஏன்னா அவங்க எதிர்த்து நிற்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எதிர்த்து நிற்கிறது தான் ரியல் எதிர்த்து நிற்கிறது. இதுதான் வேலை செய்யும். சரியா பாருங்க, இருக்கீங்களா? அவங்க எதிர்த்து நிற்கிறத பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னால் சபை எதிர்த்து நிற்கிறது இல்லை நிறையா. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சுகம் அது கடைசி அப்போஸ்தலரோடு முடிந்து விட்டது. ஒருத்தர் சொல்றாரு, இது எப்படி முடியும்? அது கேட்டு மூடிட்டாங்களாம், அதுக்கப்புறம் கிடையாதான். அன்றைக்கி என்ன லைன் நின்றுருக்கும் பாருங்க, கடைசி அப்போஸ்தலர் சாகிறது அன்னைக்கு. ஏன்னா அதோடு எல்லாம் முடிஞ்சிருதுன்னா ஊர் உலகமே அங்கே வந்துட்டு இருக்கோம், கடைசியாக போய் பெற்றுக்கொள்ளலான்னு. இதெல்லாம் சும்மா பாருங்க, சபை அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதெல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் நித்தியத்தில் தான், பரலோகம் போன பிறகு தான் சுகம். அது அன்னையோட முடிஞ்சு போனது கிடையாது. இன்றைக்கு எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். வியாதி அது இருளின் சக்தி, அதிகாரத்தின் சக்தி, இருளின் அதிகாரத்தின் சக்தி. தரித்திரம் இருளின் அதிகாரத்தின் சக்தி. குழப்பங்கள், எல்லா விதமான குடும்ப பிரச்சனைகள் இருளின் அதிகாரத்தினுடைய வேலைகள். அதெல்லாம் தோல்விகள், எல்லா விதமான பலவீனங்கள் எல்லாம் இருளின் அதிகாரத்தினுடைய சக்தி. அதை எதிர்த்து நிற்கிற ஒளியின் ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ஒளியின் ராஜ்யத்தின் வல்லமை தான் வெற்றியை எடுக்கும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பிதாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அற்புதமான வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதமான மீட்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருக்குள், குமாரனாகி அவருக்குள் மீட்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. எங்களுக்கு உண்டாயிருக்கிறதை குறித்து நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எங்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. அதை மேன்மை பாராட்டுகிறோம். இன்றைக்கு சுகம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது, பாவ மன்னிப்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற மரியாதை அந்தஸ்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு எங்கள் மீது அதிகாரம் கிடையாது. இருளின் அதிகாரம் எங்களை மேற்கொள்ள இயலாது. எங்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசை விரட்டுகிறவர்கள், வியாதியை விரட்டுகிறவர்கள், ஜெயத்தை எடுக்கிறவர்கள், இல்லாமையும் வறுமையும் குறைவையும் மேற்கொள்ளுகிறவர்கள், ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்.
எங்களுடைய உரிமைகளை ஸ்லாக்கியங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அந்த உரிமைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. பிசாசை எதிர்த்து நிற்கிறோம். எங்களுக்கு எதிராக வரும் எல்லா சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்கிறோம். சத்துருவின் கிரியைகளை எதிர்த்து நிற்கிறோம். எல்லா வல்லமைகளின் சக்திகளை எதிர்த்து நிற்கிறோம். எங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற காட்டில் பெரியவர். இதற்கு மேலான சக்தி ஒன்றுமில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தை எங்களுடைய இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது. வெற்றி எங்களுடையது. சுகவீனத்தின் மீது வியாதியின் மீது வெற்றி எடுக்கிறோம். பலவீனத்தின் மீது வெற்றி எடுக்கிறோம். வியாதியை விரட்டுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. சபையாராய் வியாதியை எதிர்த்து நிற்கிறோம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே வீடுகளில், குடும்பங்களில், சரீரங்களில் இருக்கிற வியாதிகள் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியே போ என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒளிந்து போ. கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நான் சுகமானேன். இயேசுவின் நாமத்திலே சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன். தரித்திரமே ஒளிந்து போ. இல்லாமையே, வறுமையே, குறைவே, தாழ்ச்சியே ஒளிந்து போ. இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நிறைவும் ஆசீர்வாதமும் செழிப்பும் இயேசுவின் நாமத்திலே உண்டா இருக்கட்டும். அது எங்களுடையது. அதை எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வறுமையை எதிர்த்து நிற்கிறோம். பாவத்தை எதிர்த்து நிற்கிறோம். பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து நிற்கிறோம். ஜெயத்தையும் வெற்றியும் சுகத்தையும் செழிப்பையும் எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த உணர்வை ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் ஏற்படுத்துவீராக. இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகிறவர்கள் பிசாசின் சகல கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில நிலைநாட்டுகிறவர்களாய் இருக்கட்டும். உமக்கே எல்லா கனமும் துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.